இறந்து போன ஒருத்தனோட ஆவியை ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க. அதனால் பெரிய கேஸோட ஒரு தடை வந்து கிடைக்கிது. அது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கா இல்லை படத்தோட ஆரம்பத்தில் ஒரு பாட்டி இறந்து போன பையனோட பாடியை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க ஹீரோ காட்டுறாங்க. யாரோ அவங்க ஜிம்மில் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. அவனை பிடிச்சி கேவலமாக திட்டி ஹீரோ கூட ஒரு பையன் வந்திருப்பான். அவன் அந்த பையன்ட்டு இருக்க ட்ரக்ஸ்லாம் பறிமுதல் பண்ணி மறுநாள் போலீஸ் ஸ்டேஷன் போய்ட்டு ஹீரோங்கிட்ட அவனை ஒப்படைக்க அவங்க திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி நீங்கள் அந்த பையனை கேவலமாக திட்டினால கேஸே வந்து கொடுக்க முடியும்னு சொன்னோன்னே அந்த இடத்துல ஹீரோக்கும் சின்ன வாக்குவாதம்லாம் ஏற்பட அந்த இடத்துக்கு கேப்டன் வர்றாரு. திட்டாரு அவங்க 2 பேரையும். இங்கே பாருங்கள், ஒருத்தவன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தப்பிச்சு போகிறான். அவனை போய் நீங்கள் 2 பேரும் வந்து பிடிங்க, இல்லாட்டி பெரிய கேஸே உருவாயிரும்னு சொல்லி திட்டி விட இவங்க 2 பேரும் கார் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. இடையில வந்து 2 கார் நிற்கிது. டக்குன்னு அதுக்குள்ளே பூந்து போகலான்னு சொல்லிட்டு ஹீரோ கொண்டே விட அந்த இடத்துல லாக் ஆகிக்க அந்த தப்பிச்சு போகிறவன் ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துட்டு கலாச்சி சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போக அவனும் போய் முட்டிட்டு ஒரு இடத்துல நிற்கிறான். இந்த காரும் டக்குன்னு நின்றுடுது. அந்த இடத்துல இருந்து ஹீரோயின் நான் போய் அவனை பிடிச்சிடுறேன்னு சொல்லி டக்குன்னு அவனை போய் ஹீரோயின் கேட்ச் பண்ணி பிடிச்சிடுறாங்க. ஹீரோ அவன் விட்டுட்டு போனால் எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணலான்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் அங்கே ஒரு பாக்கெட் மாதிரி இருக்குது. டக்குன்னு எடுத்து பார்க்குறாரு. இடையில உள்ள பாட்டிங்களாம் வந்து சரௌண்ட் பண்ணிக்கிறவ இந்த மாதிரி ஒரு சடங்கு வந்து இருக்குது. கல்யாணம் இறந்து போகிறவங்களோட ஃபோட்டோவை வச்சு நாங்கள் கீழே போட்டுருவோம். அதை யார் வந்து எடுக்கிறாங்களோ அந்த பர்சனை அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்களோட ஆத்மா சார்ந்தடையும். அப்படி சொன்னதுமே ஹீரோ ஃபோட்டோவை பார்க்க அது ஒரு பையனோட ஃபோட்டோ. ஸ்டார்டிங்கில் ஒரு பையனை காட்டுவாங்களே, அந்த பையனோட பாட்டி தான் இவங்க. அந்த பையன் தான் இறந்து வந்து போயிருக்கான். ஹீரோ இதெல்லாம் நமக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போக இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு கல்யாணம் பண்ணிக்காமல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லி பார்க்குறாங்க. இருந்தாலும் ஹீரோ திட்டுறான். எப்படி ஒரு பையன் வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு ஆஃபீஸ்க்கு வந்து ஃபேஸில் பவுச்ச மாதிரி இருக்குது. டக்குன்னு எடுத்து கட்டுப்பில் டஸ்ட்பினில் போட்டு இந்த கிழவிங்க இந்த வேலை பண்ணியிருக்குன்னு சொல்லி திட்டிக்கிட்டே அவரோட வேலையை வந்து பார்த்துட்ருக்காரு. கேப்டன் வந்து இந்த மாதிரி $6,000 இங்கே வச்சிருந்தால அதை எடுத்துகிட்டல நம்ம ஃப்ரெண்டோட கல்யாணத்து போய் கொடுத்துருன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக ஹீரோவும் ஐயோ டஸ்ட்பினை தூக்கி போட்டோமேனு அடிச்சு பிடிச்சி கீழே வந்து டஸ்ட்பினை எடுக்கலான்னு வரையில அந்த ட்ரக்கை வந்து டஸ்ட்பினை எடுத்துகிட்டு போக ஹீரோவை அந்த இடத்துல கார் வந்து ஆக்சிடென்ட் பண்ண இவர் கட்டிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் கேப்டன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவங்களாம் நம்புற மாதிரி தெரியல. அந்த இடத்துல அந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணின்னு சொல்லி பிடிச்சிருப்பாங்களே அந்த பையனோட மெயின் ஹெட்டை வந்து கிட்டத்தட்ட கண்டுபிடிக்கிற ஃபார்முக்கு வந்துடுவாங்க. இருந்தாலும் அங்கே ஒரு விஷயம் மிஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ தான் ஹீரோவை கூப்பிட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி அந்த கேப்டனுக்கு மேலே ஒரு ஹெட் போலீஸ் ஆஃபீஸர் இருப்பார். உங்களுக்கு இந்த மாதிரி டீப் ப்ரொமோஷன் வந்து பண்ணிட்டோம், நீங்கள் ரொம்ப பெரிய சொத்தப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க ரீசெண்ட் டைம்னு சொன்னதுமே ஹீரோவுக்கு அந்த கல்யாணத்தில் நம்ம சம்மதிக்கலைல்ல, அதனால தான் இப்படி ஆகுதுன்னு சொல்லி திரும்பி போய் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற மாதிரி அவங்க எல்லார்ட்டையும் சொல்லி அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணுறாரு. கல்யாணத்தை பொறுத்த வச்சு ஹீரோவை பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற கிழவிங்களுக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. அவரோட வீட்டுக்கு வேறு பார்த்ததுக்கு அந்த பையனோட ட்ரெஸ்ஸை வந்து படுக்க வச்சு இந்த 3 நாளுக்கு இங்கே இருக்கணும்னு சொல்லி விட ஹீரோவும் சவரில் வந்து குளிச்சுட்டு இருக்க நேரத்தில் சோப்பு வலிக்கி விட பயமாகுது அவருக்கு. எடுக்க போயில டக்குன்னு ஒரு யாரும் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஹீரோ திட்ட ஆரம்பிக்கிறாரு. நீ யாருன்னு கேட்கல, நான் தான் இந்த மாதிரி இறந்து போன பையன் அந்த பாட்டியோட பேரன் அப்படின்னு சொன்னதுமே நீ தானே அது எப்படா இறந்து போனேன், ஒழுங்காக இங்கே எதுவும் போகணுன்னு சொல்லலை. அவன் பேய் மாதிரி ஹீரோவை பயமுறுத்தலாம் வந்து செய்கிறான். டக்குன்னு ஹீரோ உடம்புக்குள்ளே போயிட்டு ஹீரோவை வெளியே கொண்டாந்து வந்து போலீஸ் முன்னாடி ஆட வைக்க போலீஸை செதறிறாரு. ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போகணுன்னு சொல்லலை. அவரை விட்டு ஆவி வெளியே போகுது. ஹீரோ ஐயோ இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே, எப்படா இங்கே வந்தோன்னு தெரியாமல் அந்த கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல அவர்கிட்டே போயிட்டு கிழவியோட பேரன் உடம்புக்குள்ளலாம் வந்து டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு சொன்னதுமே அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி பண்ணையில் அவனுக்கு பவரெல்லாம் கம்மியாகும். போன ஜென்மத்தில் வேறு அவனுக்கு நாயாக வந்து இருந்திருக்கான், இந்த ஜென்மத்தில் நீ அவனுக்கு கடமை வேற பட்டிருக்க, அவனோட பவர் கம்மியாக விடாமல் பார்த்துக்கோ, அதே சமயம் அவன் கேட்கலாம் பண்ணு, அப்போ தான் ஆத்மா சாந்தி அடையணும்னு சொன்னதும் ஹீரோ வந்துட்டு அவன்கிட்ட உனக்கு என்ன தான் பிரச்சனை, உனக்கு என்ன வேணாலும் சொல்லி நான் செய்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த ஆவி வந்து சொல்லுது, நீ வந்து இந்த எர்த்துக்கு டொனேஷன் பண்ணணும், அதாவது பாப்புலேஷன் பொல்யூஷன் எல்லாம் அதிகமாகுது, டொனேட் பண்ணுன்னு $3,000 டொனேட் பண்ண சொல்லுது. அதே மாதிரி பீச்சிலலாம் அழுக்கு வந்து இருக்குது, க்ளீன் பண்ணு அப்படி சொல்லிட்டு இருக்கையில் ஒரு நாயை எடுத்து வளரு அப்படின்னு சொல்லுது அந்த ஆவி. அதே மாதிரி ஹீரோ ஒரு நாயை கூப்பிட்டாந்து வளர்க்க ஆரம்பிக்க நான் வளர்த்த நாய் நான் சொல்கிறதெல்லாம் கேட்கும், அதே மாதிரி நீயும் என் பேச்சை வந்து கேளு, போன ஜென்மத்தில் நான் உனக்கு நாயாக வந்து இருந்திருக்கேன், நான் இப்போ சுடுற மாதிரி சுடுவேன், நீ விழுகிற மாதிரி விழுகணும் அப்படியெல்லாம் வந்து செய்ய சொல்லி ஹீரோவை போட்டு டார்ச்சர் பண்ணேன், இதுக்கு தான் நீ என்னை பாடுபடுத்துகிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோ வந்து திரும்பி பார்த்துட்டு இவன் சொல்கிறது எல்லாமே வந்து செய்கிறாரு. ஏன்னா செய்யாமல் விட்டால் இவருக்கே நிறையா தடங்கள் வேறு வந்துட்டுருக்கு. ஆவி பாட்டியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்டு போகிறாரு. பாட்டியை பார்த்து ஆவி தேமி அழுதுட்டுருக்கு. அவரோட அப்பா அங்கே தான் இருப்பார் போல். இங்கே பார்ப்பா தம்பி, என் பையன் எப்படி இறந்தானே தெரியலை, நீ அதை கண்டுபிடி, நீ போலீஸ் வேறல்ல அப்படின்னு சொன்னதுமே ஹீரோ கேட்குறாரு அந்த ஆவியை பார்த்து, நீ எப்படி இறந்து போன, கடைசியாக உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி நான் ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தேன், இன்ஸ்டாகிராம் லைவ் போட்டுக்கிட்டு, அப்போ தான் வந்து கார் ஆக்சிடென்ட் பண்ணிச்சு, டக்குன்னு நான் இறந்து போயிட்டேன், இந்த ஃபோன் இருக்குதுன்னு சொல்லி ஃபோனை காமிக்க ஹீரோ அந்த ஃபோனை வச்சு
சில விஷயத்த அந்த இடத்துக்கே போய்ட்டு கண்டுபிடிக்கலான்னு சொல்லி ஆவியை கூட்டிகிட்டு போய் நிற்க அங்கே கார் பார்க்கிங் வந்து இருக்குது. இந்த மாதிரி டேஷ்போர்டில் கேமராவில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும்ல, இது மூலியமாக இவன் இறந்த அன்றைக்கி கார் நின்றுருக்கும்ல, கரெக்டாக அந்த காரை கண்டுபிடிச்சி வீடியோ ப்ளே பண்ணி விட கார் ஆப்போசிட்டாக நிற்கிது. இருந்தாலுமே ஹீரோயின் சேர்ந்து ஸ்டார்டிங்கில் ஸ்டேஷன்லேருந்து தப்பிச்சு போயில ஒருத்தவனை பிடிச்சிருப்பாங்கல்ல, அவன் நிற்கிறான் அந்த வீடியோவில், கூடவே இன்னொருத்தன் நிற்கிறான். ஹீரோ சொல்கிறாரு, இந்த தப்பிச்சு போன ஒருத்தவன் இங்கே இருக்கிறான், இவன் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறான், விசாரித்தோம் அப்படின்னா நீ எப்படி இறந்து போயிருப்பான்னு அவனுக்கு தெரியும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து பார்த்தா அவன் இறந்து இருக்கான். ஹீரோ சிரிச்சுட்டே வந்து சொல்கிறாரு, 2 பேரில் ஒருத்தன் வந்து இறந்துட்டான், ஸோ இன்னொருத்தவனை போயிட்டு நம்ம ஃபாலோ பண்ணி நீ எப்படி இருந்தான்னு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி ஐடியா பண்ணி அவனை தேடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஹீரோவும் ஆவி சேர்ந்து போக அங்கே ஹீரோயினும் வர்றாங்க. என்னடா நீ இங்கே நிற்கிறேன்னு சொல்லி ஹீரோ பார்த்து கேட்டதுமே கேஸ் விஷயமா இந்த பையனை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கல. ஆயு மேலே ஹீரோயின் ஏறி உட்காந்த விஷயம் ஆயு வந்து கதறுது, இந்த பொண்ணு எந்திரிக்க சொல்லுன்னு. ஹீரோ சொல்கிறாரு, பின்னாடி போன்னு, நான் போக முடியாதுன்னு ஹீரோயின் சொல்ல அவையே பின்னாடி எந்திரிச்சு போயிடுது. ஹீரோ ஒரு வீடியோ காமிச்சு, இவன் நம்ம முன்னாடியே பிடிச்சோம்ல அவனோட ஃப்ரெண்டு போல், ட்ரக் விஷயமாக இவங்க 2 பேரும் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. சப்போஸ் மிச்சம் இருக்கிற இவனை ஃபாலோ பண்ணிட்டு போனோம் அப்படின்னா இவங்களை ஹெட்டை நம்ம வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயின், நானும் அதுக்கு தான் வந்திருக்கேன், என்னையும் கூப்பிட்டு போன்னு சொல்லி ஹீரோவோட அந்த காரை ஃபாலோ பண்ணிவிட்டு 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க. ஒரு இடத்துல போயிட்டு அந்த கார் நிற்கிது. அப்போது ஒருத்தன் டவுட் பட்டுட்டு பின்னாடி ஒரு கார் நின்றுட்டே இருக்கேன்னு சொல்லி முன்னாடி வர ஹீரோயினும் டக்குன்னு வயிற்றில் பேக் வச்சுட்டு, இதுக்கு தான் நான் வந்து சொன்னேங்க, உங்களால் தான் வழி மாறி வந்துட்டோம், ஒழுங்காக அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி ஹீரோவை வந்து திட்டுற மாதிரி திட்டணுமே. வந்தவன் ஒரு டவுட்டில் வந்தான், ஆனால் இருந்தாலும் இவங்க போட்ட ஆக்டிங்கில் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வழி மாறி வந்துட்டாங்கன்னு சொல்லி அவன் கிளம்பிடுறான். ஹீரோயினான கார் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி ட்ரக்கோட ஹெட்டை நாங்கள் பிடிச்சிட்டோம், நீங்கள் வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு போகிறாங்க. இந்த ஹீரோயினை கீப்பர் மாதிரி அனுப்பி அங்கே இருக்க பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்க நேரத்தில் ஆவியை வந்து ஹீரோ இந்த மாதிரி நீ உள்ளே போய் பாருன்னு சொல்லி கிளப்பி விட அவங்க உள்ளே போய் பார்த்துட்டு அங்கே இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அழிச்சிட்டு வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுமே ஹீரோ டக்குன்னு கத்திடுறாரு, என்ன அங்கே இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் அழிச்சிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு. போலீஸ் எல்லாம் உள்ளே போய் பார்க்குறாங்க, அவனுங்க ஜாலியாக வந்து விளாண்டுட்டு இருக்காங்க கேம்ஸோட. அப்போ தான் ஹீரோவுக்கு தெரிய வருது, இந்த மாதிரி இவங்க வர விஷயம் முன்னாடியே வந்து தெரிஞ்சிருச்சு, போலீஸும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம வர விஷயம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நமக்குள்ளே கற்பாடு இருக்குன்னு பேசிகிட்டு இருக்க நேரத்தில் ஹீரோவுக்கு ஒரு வீடியோ வருது. தாவி ஆக்ஷன் பண்ணோட கிளியன் கட்டான வீடியோ வந்து இது. அவன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரக்ஸுக்கு 8 கூட. ஸோ ஹீரோ சொல்கிற ஆவியை பார்த்து ஒரே இதில் 2 விஷயம் தெரிஞ்சிருச்சு. அதை அப்படியே போயிட்டு ஹீரோயின்கிட்ட சொல்லி ஹெல்ப் கேட்குறாங்க. ஹீரோயின், நீ ஆல்ரெடி நிறையா சொத்தப்புல் பண்ணியிருக்க, உன்னை நம்ப முடியாது, நீயே பார்த்துக்கோன்னு சொல்லி அவங்க போலீஸ் ஸ்டேஷன் திரும்பி உள்ளே போயிட்டு டக்குன்னு எல்லாரும் அடிச்சு பிடிச்சி ஓடியாடுறாங்க. ஹீரோ பார்த்துட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி ட்ரக்கோட ஹெட்டை கண்டுபிடிச்சாச்சு, நீயும் வா எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குன்னு சொல்லி ஹீரோவையும் கூப்பிட்டுட்டு எல்லோரும் சேர்ந்து அவனை பிடிக்கலான்னு சொல்லி போயிட்டு இருக்க நேரத்தில் அங்கே எந்த ஒரு தடையுமே இல்லாமல் எல்லாம் மிஸ் ஆகுது. கேப்டன் ஹீரோ பார்த்து கேட்குறாரு, காரில் இருக்கிற உனக்கு உள்ள டாக்குமெண்ட்ஸ் அழிக்கிறாங்கன்னு யார் சொன்னான்னு. ஹீரோ உள்ளே எனக்கு ஒரு ஆள் இருக்கா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அவரோட வீட்டுக்கு வந்து பார்த்தா பெய்யும் நோயின்னு பேசி ஹீரோவை சாவடிக்க நான் டக்கு டக்குன்னு இழிச்சு ஹீரோவை போட்டு தொந்தரவு பண்ணுது. இந்த நேரத்தில் கேப்டனுக்கு ஒரு கால் வருது, யாரோ ஒரு ப்ரைவேட் நம்பர்லேருந்து இந்த மாதிரி ட்ரக்கோட ஹெட் இந்த இடத்துல இருக்கா வாங்கன்னு சொல்லி. அந்த நேரத்தில் ஹீரோ வந்து டக்குன்னு போய்ட்டு கதை ஓப்பன் பண்ண பேய் வந்து பயமுறுத்த முயற்சி பண்ணுது டக்குனுக்கு மீது. திரும்பி ஓப்பன் பண்ணுறாரு, பயமுறுத்துது. இப்படியே நடந்துட்டு இருக்க நேரத்தில் இங்கே பாரு, அந்த கேப்டன் மேலே தான் எனக்கு சந்தேகமாக வந்து இருக்குது, அவர் தான் கருப்பாடு போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிற விஷயத்தெல்லாம் ட்ரக்கோட ஹெட்டுக்கு போய் சொல்கிறாரு போல். ஏன்னா நீ அந்த ட்ரக்கோட கும்பலில் ஒரு ஆள் தெரியும்னு சொன்னப்போ அவர் தான் வந்து திரும்பி அவன் யாருன்னு கேட்டுட்ருக்காரு. சப்போஸ் அவனை தேடி கண்டுபிடிச்சி கேப்டன் கொல்ல போகிறாரு போல் அப்படின்னு சொன்னதுமே ஹீரோ கேப்டனை பொறுமையாக ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு பின்னாடி கன் வச்சு நீங்கள் தானே அந்த ட்ரக்கோட ஹெட்டுக்கு கமெண்ட் பாஸ் பண்ணுங்கன்னு சொன்னதுமே செய் எனக்கே யாரோ ஒரு ஆள் ட்ரக்கோட ஹெட்டு இங்கே இருக்கான்னு சொன்னான் அப்படின்னு சொன்னதுமே ட்ரக்கோட ஹெட்டு முன்னாடி வந்து கண்ணை நீட்ட ஹீரோவும் வந்து கண்ணை நீட்டாரு. டக்குன்னு அந்த இடத்துக்கு ஹீரோயின் வர்றாங்க. ஹீரோ கிட்டேயும் அந்த கேப்டன் கிட்டேயும் கண்ணை வச்சு நான் தான்டா ட்ரக்ஸோட அடியாட்கள்லாம் ஹெல்ப் பண்ணேன், அன்றைக்கி நீங்கள் காலில் வந்தப்போ கூட அங்கே இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு உள்ளே இருக்கிற தடையாளத்தெல்லாம் அழிக்க சொன்னது எழுதிட்டு போயிட்டு காமிச்சதே நான் தான், இங்கே உங்களை வந்து சிக்க வச்சதும் நான் தான் அப்படின்னு சொன்னதும் ஹீரோ அடியே நீயா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அடிக்கிறதுக்குள்ளே ஹீரோயின் எல்லாரையும் அடித்து போட்டுறா, படுக்க வச்சிடறா. இப்போ அந்த ட்ரக்கோட ஹெட்டும் போயிட்டு உள்ளேருந்து காசெல்லாம் எடுத்துகிட்டு இருக்க நேரத்தில் அவனையும் இறக்கமே இல்லாமல் கத்தியால் சொருகிட்டு இங்கே பாரு, உன்னால் தான் என் அம்மா ட்ரக்ஸை சாப்பிட்டு வந்து இறந்து போயிட்டா, அதனால் உன்னை கொல்லணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை, இதான் நல்ல சான்ஸு, உன்னை கொண்டுட்டேன், உங்ககிட்ட இருக்க காசையும் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயில. இந்த நடந்த விஷயத்தை பார்த்துட்டு ஆவி வந்து ஹீரோ கிட்ட சொன்னதும் ஹீரோ சொல்கிறாரு, உள்ளே இருக்கவனை நீ கொண்டுட்டான்னு வந்து தெரியும், அதே சமயம் அங்கே இருக்க காசையும் நீ எடுத்துகிட்டு இங்கேருந்து தப்பிக்க போகிற, ட்ரக்ஸால் தான் உங்கள் அம்மா இறந்த விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதும் ஹீரோ எனக்கு சாக்காது, உள்ளே நடந்த விஷயம்லாம் எப்படி தெரியும்ட்டு ட்ரக் ஹெட்டோட ஆட்கள் வந்ததுமே உள்ள ட்ரக்கோட ஹெட்டை அடிச்சு போட்டாங்க, நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்லி ஹீரோயின் அங்கேருந்து தப்பிச்சு போக ட்ரக்கோட ஹெட்டு செம்ம கடுப்பாய் இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தாண்டான்னு சொல்லி ஹீரோ முன்னாடி வந்து கன்னை வச்சு நிற்க அங்கே இருந்த ஆவி ட்ரக் ஹெட்டோட உடம்புக்குள்ளே போயிட்டு இவங்க 2 பேரும் எந்த தப்பும் பண்ணல அப்படியே பேச்சை மாற்றி 2 பேரை கப்பையும் எடுத்து விட போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து நிற்க
இந்த ஆவி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கண்ணை தூக்குது. ஆனால் சடான்னு பக்கத்தில் உள்ள சுட்டதும் ட்ரக் ஹெட்டுக்குள்ளே இருக்கிற ஆவி பயந்து போய் வெளியே வந்து அழுக ஆரம்பிக்க அப்போ தான் முழிப்பு வருது ட்ரக் ஹெட்டுக்கு. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கல, அவனை சுட்டு கொன்னுடுறாங்க போலீஸ் எல்லாம் சேர்ந்து. அங்கேருந்து ஒருத்தன் உடம்புக்குள்ளேயே மாறி ஆவி ஹீரோ வந்து காப்பாற்றி விட்டுருது. அங்கேருந்து தப்பிச்சு ஹீரோ ஒரு வழியாக நிற்கிறான். ஆனால் இருந்தாலும் ஹீரோ வந்து ஒருத்தவங்க சுட ஹீரோ எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லி ஆம்புலன்ஸ்லாம் வர வச்சு ஏற்றிட்டு வந்து போயிட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் பயங்கரமான டிராஃபிக் இருக்குது. அப்போ தான் ஆவி ஒரு பெரிய முடிவு வந்து இருக்குது. எல்லா டிராஃபிக்கில் இருந்த காரோட உடம்புலேயே வந்து பூந்து வழியை வந்து ஏற்பாடு பண்ணிவிட ஹீரோவை பத்திரமா கொண்டாந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டாங்க. அங்கே நியூஸ் ப்ளே ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி ட்ரக்கோட எட்டை பிடிக்க போன போலீஸ்க்கு பயங்கரமான அடிபட்டிருக்கு. இருந்தாலுமே அவர் வந்துட்டுருக்க வெளில பயங்கர டிராஃபிக். அங்கே இருக்கிற கார்ஸ் எல்லாமே அவருக்கு வந்து வழி விட்டுருக்கு. ஆனால் அந்த மக்களுக்கு எப்படி அந்த கார் யூஸ் பண்ணி வழி விட்டாங்கன்னு தெரியல அப்படின்னு சொன்னதுமே ஹீரோவுக்கு புரிய வருது ஆவி தான் ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு. ஆவியோட அப்பா வர்றாரு. இந்த மாதிரி ட்ரக்கோட எட்டையும் கண்டுபிடிச்சிட்டேன், என் பையனை கொண்டவனே கண்டுபிடிச்சிட்டேன், நீ உண்மையிலேயே திறமைசாலின்னு சொல்கிறாங்க. ஹீரோ பார்க்குறாரு, அந்த ஆவி அவர் கண்ணு முன்னாடியே ஆத்மா சாந்தி அடையிறது போல் மறைஞ்சு போகுது. ஹீரோவும் ஆவியோட அப்பாவும் பாட்டியும் இவரோட ஃபேமிலியாக நினச்சி கூடவே இருக்கிறாரு. இதோட படம் முடியுது. கண்டிப்பாக இந்த படம் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தச்சுட்டுங்க. அடுத்த ஒரு படத்தில் பார்க்கலாம். டாடா.